பிருந்தா ராஜடி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் மணச்சனூர் தொகுதி தண்டலைமேடு தெற்கு நல்லியம்பட்டி உங்களில் ஒருவன் ராம்ராஜ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் பேசுகிறேன். பிரஸ்டிஜி இண்டக்ஷன் ஸ்டவ் வந்தது, எரர் ஒன்றுன்னு வந்துச்சு. வாங்க என்ன ரிப்பேர்னு பார்ப்போம். சுவிட்சை போட்டுட்டோம், பவர் சிப்பை ஆன் பண்ணிட்டேன். பவர் சிப்பை ஆன் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ செட்டு ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஜி ஒன்றுன்னு வந்துடுச்சு பாருங்கள். சூடு ஏறல பாருங்கள். ஒன்றுன்னு தான் இருக்குது, சூடு ஏற மாட்டேங்குது. இப்போ வாங்க கழட்டி பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நான் வந்து ஹீட்டிங் சென்சார், இது பேர் ஹீட்டிங் சென்சாரு, இதையும் நம்ம வந்து மாற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு மாற்றி பார்த்தேன். புது ஹீட்டிங் சென்சாரு அது போட்டுட்டு போனோம். அதே மாதிரி தான் ஒன்றுன்னு தான் வந்துச்சு. சரி, வேறு என்ன ரிப்பேராக இருக்குமோன்னு நம்ம பார்க்கும் பொழுது மறுபடியும் சூடு ஏறல பாருங்கள். சூடு ஏறல. சரி, மறுபடியும் கழட்டி பார்க்கும்போது வேறு என்ன இருக்குமுன்னு நம்ம இந்த டிரைவர் டிரான்சிஸ்டர், அதாவது 85 80 80 80 இந்த 3 டிரான்சிஸ்டரு மாற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதையும் மாற்றி பார்த்தேன். பாருங்கள், 3 அது பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த 3 டிரான்சிஸ்டரையும் மாற்றி பார்த்தேன் பாருங்கள். இது கையில் இருக்குது பாருங்கள். அது வந்து 80 80 85 80 அந்த 3 டிரான்சிஸ்டர் மாற்றி பார்க்கும்போது அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம அந்த ஃபால்ட்டு இன்னும் சரியாகலை, சூடு ஏறல. வேறு என்ன தான் ரிப்பேராக இருக்குன்னு செக் பண்ணும்போது வேறு என்ன செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அடுத்தது நம்ம வோல்ட்டை செக் பண்ணி பார்க்கலான்ட்டு செக் பண்ணி பார்க்கும்போது இது மெயின் அந்த ஏசியிலேருந்து வர்றது டிசி வோல்ட்டு 230 வோல்ட் பக்கம் வரும். 270 வந்துருச்சு. சரி, அதுலேருந்து டிரைவருக்கு ஐசிக்கு போகும். அதுலேருந்து இங்கே டயோடு போட்டு இந்த இது வழியாக நம்மளுக்கு போகும். பாருங்கள், அந்த செக் பண்ணும்போது அந்த இது வழி அந்த 184 இருக்குது. அந்த டயோடு போட்டு அந்த கீழே வந்து ஒரு இந்த ரெசிஸ்டன்ட் போட்டிருக்காங்க. அதாவது 330க்கு R30ங்கிறது 0.63 வோல்ட் தான் வருது. இந்த ரெசிஸ்டர் தான் நம்மளுக்கு ஃபால்ட்டு. இந்த சைடு பாருங்கள் 150 வோல்ட் வருது. இங்கீடு பார்க்கும்போது 6.2, அதாவது வோல்ட்டே வரல. அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு முன்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸு தான் நம்மளுக்கு ரிப்பேரு. முன்பக்கம் காமிச்ச பாருங்கள். 330க்கு 1 வாட்டு R30 அந்த ரெசிஸ்டர் உங்களுக்கு கையில் காமிக்கிறேன் பாருங்கள். கையில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த ரெசிஸ்டன்ஸு. இப்போ நல்ல ரெசிஸ்டன்ஸு இதை காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸு 330க்கே இருக்குங்களா. இது செட்டில் வந்து கழட்டினது பாருங்கள். இது ஒன்றுமே காமிக்கல. அப்போ நம்மளுக்கு ரெஜிஸ்டர் தான் ஃபால்ட்டு பாருங்கள். புது ரெசிஸ்டன்ஸை மாற்றி பார்க்குறேன் பாருங்கள். இப்போ புது ரெசிஸ்டர் மாற்ற போகிறேன். அந்த இடத்துல தான் வருது R30 330க்கே 1 வாட்டு ரெசிஸ்டர் தான் ஃபால்ட்டு. ஒன்று ப்ராப்ளம் இருக்குது. இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் போட்டுட்டு அந்த வோல்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம் பாருங்கள். இது முன் போட்டு டயோடு போட்டு வருது. இது பின்னாடி வோல்ட்டு அந்த சைடு பாருங்கள். இது எவ்வளோ வோல்ட்டு வருது பாருங்கள். 82 வோல்ட் வருது. அப்போது நம்மளுக்கு ஐசிக்கு போகிற வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ செட்டு ஆன் ஆயிடுச்சு. இப்போ பாத்திரத்தை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். அதான் இதுதான் ரிப்பேரு. ஃபால்ட்டு சரியாயிடுச்சு பாருங்கள். இப்போ சூடு ஏறிடுச்சு. நம்ம ஃபால்ட்டு சரியாயிடுச்சு. அப்போ என்ன ரிப்பேர், நமக்கு 330க்கே ரெஜிஸ்டர் தான் நம்மளுக்கு ஃபால்ட் ஆயிடுச்சு. செட்டு ஓகே ஆயிடுச்சு. நல்லா சூடு ஏறுது, ப்ளஸ் மைனஸ் வேலை செய்யுது, நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஹீட் ஏறுது பாருங்கள். சூப்பராக இருக்குது. சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பாருங்கள், இதான் ரெசிஸ்டரு 1/4 வாட் ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபால்ட்டு.